ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வதற்காக இந்தியா மீது அமெரிக்கா 50% வரிகளை விதித்துள்ள நிலையில் உக்ரைனின் மிகப்பெரிய டீசல் சப்ளையராக இந்தியா மாறியுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனின் மொத்த டீசல் இறக்குமதியில் இந்தியாவின் பங்கு 15.5% உயர்ந்துள்ளது. இது வேறு எந்த நாட்டையும் விட அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்ன விவரம் என பார்க்கலாம். ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதியை தொடர்ந்து இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% அதிக வரிகளை விதித்தது. ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு மறைமுகமாக உதவுவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். ரஷ்யாவுடனான எரிசக்தி உறவுகளுக்காக அமெரிக்கா இந்தியாவை தண்டிக்கும் அதே வேளையில் இந்திய டீசல் உக்ரைனின் டீசல் இறக்குமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உக்ரைனியன் ஆயில் மார்க்கெட் அனலிட்டிக்ஸ் ஃபோமான நாஃப்ரோடினோக்கின் தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் உக்ரைனின் டீசல் இறக்குமதியில் இந்தியா 15.5% பங்களித்துள்ளது. இது வேறு எந்த நாட்டையும் விட அதிகம். தினசரி ஏற்றுமதி சராசரியாக 2700 டன்களாக இருந்தது. 2025 ஜனவரி முதல் ஜூலை வரை உக்ரைனின் டீசல் விநியோகத்தில் இந்தியாவின் பங்கு 10.2% உயர்ந்தது. இது 2024 ஆண்டில் இதே காலகட்டத்தில் வெறும் 1.9% இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தடைகள் இருந்தபோதிலும் ருமேனியாவிலிருந்து டானூப் வழியாக டேங்கர் டெலிவரி மூலமாகவும் துருக்கியில் உள்ள ஓபெட் முனையம் வழியாகவும் டீசல் உக்ரைனை அடைவதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் சமீபத்திய வரிகள் இந்தியாவின் எண்ணெய் வளத்தை குறிவைத்து விதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் உக்ரைனிய போர்க்களங்களும் நகரங்களும் இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட டீசலில் இயங்குகின்றன. இந்தியாவின் ஏற்றுமதி செய்யப்பட்ட டீசலில் பெரும்பாலானவை மறுசுழற்சி செய்யப்பட்ட ரஷ்ய கச்சா எண்ணெயை உள்ளடக்கியிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தரவுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஜூலை மாதத்தில் உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பிற முக்கிய சப்ளையர்களில் 15% ஸ்லோவாக்கியாவும் 13.5% கிரீஸும் 12.4% துருக்கியும் 11.4% லிதுவேனியா ஆகியவையும் அடங்கும். இருப்பினும் இந்திய ஏற்றுமதிகள் அவற்றில் மிக கூர்மையான உயர்வை குறிப்பதாக உள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரினுடைய எதிரொலியாக அமெரிக்கா இந்தியா மீது வரி விதித்துள்ள நிலையில் இந்த ஒரு உயர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.